வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தானோட தேர்ட் T20 மேட்சஸ் தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி 7 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தாங்க நடக்க போகுது. ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 6 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 9 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 140 பதிவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் சூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 தடவை மோதி இருக்காங்க. அந்த 6 தடவை இந்தியா தாங்க வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மேட்சுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஹையாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்குவாடை பார்ப்போம். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட் ரோஹித் சர்மா லாஸ்ட் 2 மேட்ச்சுமே டக் அவுட்டுங்க. ஸோ கண்டிப்பாக மேபி இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு டீசன்ட் இன்புட் எதிர்பார்க்கலாம். எனிவே ரோஹித் சர்மா பொறுத்தளவுக்கு சேஃபாக போகிறப்ப எடுத்துகிட்டு போகும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஏரை ஃபோக்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக நம்ம டீமில் இருந்தே ஆகணுங்க. எல்லாருமே காமனாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் நாமளுமே கேப்டனாக தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா கிளிக்காச்சு. விராட் கோலி ஸோ பெங்களூர் கிரவுண்டுங்க. ஸோ ஐபிஎல் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்றைக்கி பெரிய இன்னிங்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக போனால் அது இன்னும் வந்து சேஃப்னே சொல்லலாம். ஷோன் துபே சூப்பர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கில் வந்தாலுமே 50+ ரன். லாஸ்ட் 2 மேட்சுமே 50+. ஸோ கண்டிப்பாக வந்து ஷோன் துபே மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக எடுக்கிறதா மட்டும் இவ்வளோ ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஷோன் துபே ஆல்ரவுண்டர்ன்றதால கண்டிப்பாக வந்துட்டு எதில் ஒரு இதில் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலுமே நமக்கு ஃபேண்டசியான பாயிண்ட் நமக்கு வந்துடும். ஜிதேஷ் சர்மா மேபி வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவுக்கு பதில் மேபி சாம்சன் விளையாடாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சுமே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரிங்கி சிங் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிப்பார். ஸோ டாப் ஆர்டர் வந்து ஃப்ளாப் ஆனாங்கன்னா அந்த இடத்துல வந்து இவர் வந்து பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரிங்கி சிங்கை பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் போடும்போது அதில் மட்டும் இவர் பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்மால் லீகில் எடுக்க வேண்டாம். அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் 2 மேட்சுமே 2 விக்கெட்டுங்க. ஸோ அது இல்லாமல் கேச்சிங் பொசிஷனில் இருக்கிற அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து சேஃப் சாய்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேஃபாக நம்ம போவேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவர் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி ஸ்மால் லீக்லுமே எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஸ்மால் லீகில் வேண்டாம். வாஷிங்டன் சுந்தர் ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் லீகில் ட்ராப் பண்ணிடலாம். ரவி பிஷ்ணே ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுமே இவருக்கு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ பிஷ்ணே கிட்ட வந்து மினிமம் இந்த மேட்ச் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிஎல்ல கண்டிப்பாக கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்லாம் மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. ஹர்ஷிப் சிங் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா பவர் பிளேலையும் ஓவர் போகிற டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஹர்ஷிப் சிங் பொறுத்தளவுக்கு சேஃப் சாய்ஸ். ஒரு வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணலாம். முகேஷ் குமார் ஸோ அந்த அளவுக்கு இல்லை. எப்படின்னா விக்கெட் எடுத்தால் 2-3 விக்கெட் எடுப்பார், இல்லை விக்கெட் எடுக்க மாட்டார். அது மாதிரி தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார், லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ். ஸோ அது மாதிரி தான் இவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ டெத் ஓவரில் போகிறாரு, அது மட்டும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. மேபி அதில் டெத் ஓவரில் போட்டு 2 to 3 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சேஃப் சாய்ஸாக எடுத்துக்கோங்க. பட் மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை மோஸ்ட்லி கவர் பண்ண பாருங்கள். ஓப்பனிங் ஓவர் பொறுத்தளவுக்கு ஹர்ஷிப் சிங் முகேஷ் குமார் தான் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ அதே 2 பேர் தான் டெத் ஓவருமே பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 2 பேருமே வந்துட்டு சேஃப் சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங்கில் வேணால் பார்ப்போம். குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சாடம் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இன்னிங்ஸ் வந்து பேச எடுத்துகிட்டு போக மாட்டுறாங்க. பட் குர்பாஸை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் கிரவுண்டுன்றதால இவரால் கண்டிப்பாக வந்துட்டு லாங் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது குர்பாஸை கண்டிப்பாக சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனாக கூட ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ராஹிம் ஜார்டன் கண்டிப்பாக வந்துட்டு அந்த 20 to 30 ரன் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னிங்ஸை பெருசாக வேறு கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ் வந்துடுறாங்க, கண்டிப்பாக அவுட் ஆகிடுறாரு. ஸோ இப்ராஹிம் ஜார்டன் சேஃப் சாய்ஸ் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு பிளேயராக மட்டும் எடுத்துக்கோங்க. குல்தீப் நைப் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை லாஸ்ட் மேட்ச் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுப்பாரா அப்படின்றது வந்துட்டு கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ குல்தீப் நைனை பொறுத்தவரைக்கும் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் ட்ராப் பண்ணிடலாம். உமர் ஜாய் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 ரன் விக்கெட்டும் எடுக்கல.
பட் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக கிட்ட ஒரு 30+ ரன் அண்ட் மினிமம் 1 விக்கெட் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு. ஒரு ஸ்மால் லீகில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஃப் சாய்ஸ்னே இவரை சொல்லலாம். நபி பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக சேஃப் சாய்ஸ் தான். பட் எந்த அளவுக்கு ஒரு ஆள் ஸ்கோர் பண்ண முடியும், விக்கெட் எடுக்க முடியுது மட்டும் தான் டவுட்டு. பட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சேஃபாக போகிற பேர் எடுத்துக்கோங்க. ஜிஎல்ல மட்டும் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயரை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். நஜிபுல்லா ஜார்டன் ஸோ பேட்டிங் ரொம்ப டவுனில் வராரு. ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு, ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. கரீம் ஜானத் ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுங்க, யாருமே எதிர்பார்க்கல. பட் அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர் தான். பட் யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கிடைச்சிது, 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு கரீம் ஜானத்துமே நல்ல சாய்ஸ் தான். சப்போஸ் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெத் ஓவரில் போகிற வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. முஜீப் கண்டிப்பாக நல்ல பிளேயருங்க. ஏன்னா பேட்டிங்கில் வந்தோடனே ஒரு 15 to 20 ரன் அடிக்கிறாரு. மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சேஃபாக போகிறப்ப முஜீப் எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் ஜிஎல்ல கேப்டன்ஸ் கம்பெனிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நவீன் அண்ட் ஃபருக்கி 2 பேருமே ஒரே மாதிரி பவுலர் தாங்க. ஸோ எப்படின்னா விக்கெட் எடுத்தால் நிறைய எடுப்பாங்க, இல்லை விக்கெட் எடுக்க மாட்டாங்க, அது மாதிரி தான். பட் அகேன்ஸ்ட் இந்தியா எந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பாங்கன்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணால் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. செகண்ட் பவுல்னால் மேபி நீங்கள் இந்தியன் பவுலரே ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். நூர் அகமது பவுலிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நூர் அகமது கிட்ட மினிமம் 1 விக்கெட் இந்த மேட்ச் பொறுத்தவரை கேரண்டி. செகண்ட் பவுல் பண்ணால் மேபி எது 2 to 3 கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ நவீன் அண்ட் ஃபருக்கி 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பவுல் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் டெத் ஓவர் பவுல் பண்ண ஆப்ஷனுமே அதிகமாக இருக்குது. மேபி கரீம் ஜானத்துமே ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரை வந்து ஸ்மால் லீகில் கேப்டன் சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷிவம் துபே, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால். கண்டிப்பாக மோஸ்ட்லி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் வந்து அதுலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஷிவம் துபே ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால மோஸ்ட்லி இவர் வந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃப் சாய்ஸ் தான் கண்டிப்பாக. ஸோ அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ சேஃபாக போகிறப்ப 4 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அக்ஷர் பட்டேல், ஹர்ஷிப் சிங், ஓமதாய், குர்பாஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் குர்பாஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓமதாய் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன், ஹர்ஷிப் சிங் டெத் ஓவரில் போகிறாரு, அக்ஷர் பட்டேல் மிடில் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துகிட்டு. அதனால் இவங்களாம் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறவங்க தான். ஸ்மால் லீக்குமே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான், அதாவது ஏதாவது ஒரு சில மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம ஜிஎல்ல ட்ரை பண்ண சொல்கிறோம். அண்ட் ஜிஎல் பிக் டிஃபரன்ஷிப் பிக்கை பொறுத்தளவுக்கு நைப், பிஷ்னைட், நபி அண்ட் முஜீப் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் அந்தளவுக்கு கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து இவங்க ஜிஎல் பிக்காக நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெமோ எஸ்எல் டைம் பார்ப்போம். கீப்பிங் பொறுத்தளவுக்கு குர்பாஸ் அண்ட் பேட்டிங் பொறுத்தளவுக்கு 3 இந்தியன் பேட்ஸ்மேன் கவர் பண்ணியிருக்கோம். ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நபி, அக்ஷர் பட்டேல், ஓமசாய், நைப் அண்ட் துபே. ஸோ மேபி இந்த இடத்துல நீங்கள் நைபுக்கு பதில் ஒரு எப்படி சொல்லுது முஜீப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மேபி வந்து இப்ராஹிம் சாலியை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலரை பொறுத்தளவுக்கு ஹர்ஷிப் சிங், பிஷ்ணா ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல சாய்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம ஜெய்ஸ்வாலை வந்துட்டு கேப்டனாகவும் ஹர்ஷிப் சிங்கை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி எடுத்துருக்கோன்னா இந்தியா ஃபஸ்ட் பால் பண்ணுற மாதிரி நம்ம டீம் போட்டிருக்கோம். மேபி வந்துட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் சப்போஸ் இந்தியா பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டீம் ஆல்டர்னேட் பண்ணும். ஸோ இது ஃபைனல் டைம் கிடையாது, ஒரு டெமோ டீம் தான். ஸோ ஃபைனல் டைம் வேணால் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎல் டீம், எஸ்எல் டீம் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.